இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் கோவை புரோசோன் மால் சார்பாக மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கோவை சரவணம்பட்டி அடுத்த சிவானந்தாபுரம் பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாகத்தில் இன்று கோ கிரீன் மாரத்தான் எனும் தொடர் ஓட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் 1 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரைப்பட நடிகர் சந்தோஷ் பிரதாப் கூறும்பொழுது, தற்போதைய இளைய தலைமுறையினர் அதிக அளவில் டிஜிட்டல் மயமாக்கல் துறையில் தங்களை தொலைத்து வருகின்றனர். குறிப்பாக செல்போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் உள்ளிட்டவைகளில் செலவு செய்யும் நேரத்தில் 1 விழுக்காடு கூட நேரடியான உடல் சார்ந்த தேவைகளுக்கு செலவிடவோ, இது மாதிரியான மாரத்தான், வாக்கத்தான், விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்டவைகளில் கலந்து கொள்வது இல்லை. இதனை மாற்ற வேண்டும் என்றார். மேலும் இயற்கையை பாதுகாக்க யாரும் தற்போது முன்வருவது இல்லை. இதனால் அதிக அளவிலான பொல்யூஷன் சார்ந்த பிரச்சனைகளை நம்மை தாண்டி வரும் தலைமுறையினர் சந்திக்க நேரிடும் நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். இதற்கு நாம் அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தல் செய்யும் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் புரோசோன் வணிக வளாக நிர்வாக அதிகாரிகளான விஜய் பாட்டியா, பாபு, பிரிங்ஸ்டன் நாதன், முஷம்மல், சுத்பத்ரா தேவி மற்றும் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர் சுமன் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் போட்டிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் டி-ஷர்ட், மெடல், சான்றிதழ் மற்றும் காலை உணவுகள் வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் 2 லட்சம் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ இட்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. கோ கிரீனோட ஈவெண்ட்டுக்கு வி ஆர் லைக் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு. இதில் என்ன ஒரு சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் சிட்டிக்கான ஒரு அவேர்னஸ், ஒருங்கிணைந்த சமுதாயமாக கோயம்புத்தூர் சிட்டி ஆயிட்டுருக்குங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இங்கே. அண்ட் எஸ், ஹெல்த்தியாகவும் ஒரு என்விரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோங்கிறதுல பெரிய ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுமன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். மேரத்தானுங்கிறது ஒரு ஃபன், ஃபிட்னஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு மேரத்தானும் ஒரு காசோட பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோ கிரீன் மேரத்தானில் வர 5000 பேர் வந்திருக்கீங்க. எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-11 மரம் நம்ம வீட்டை சுற்றி நடணும்னு பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் ஒரு அருமையான பச்சையான வனமாக மாறும். நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். தேங்க்யூ வெரி மச்.